புடலங்கானா பொரியல் இல்லைன்னா பருப்பு கூட்டு தானே. அப்போ இப்படி ட்ரை பண்ணுங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். சட்டியை காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு சோம்பு சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு ஒரு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு அலசி கட் பண்ணி வச்சுருக்கிற புடலங்காய் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்ருங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. காய் நல்லா வதங்கட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 1/4 ஸ்பூன் மல்லி, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டு, 3 சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. காய் நல்லா வெந்திருக்கும். கொஞ்சமாக தண்ணியோடைய 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகாத்தூள், அரைச்சி வச்சுருக்க மசாலா சேர்த்துட்டு பச்சை வாசனைலாம் போகிறதுக்கு லைட்டாக வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா ஒரு சூப்பரான புடலங்காய் மசாலா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வாசனை சூப்பராக இருக்கும், மல்லி ஜீரகத்தோட வாசனை. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க, சூப்பராக சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஒயிட் ரைஸோடு கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக சாப்பிட்டுட்டு வருவாங்க. தேங்க்யூ.